அப்படியா? சேனாதிபதியே சொல்லுங்க. என் மந்திரி மதுரபுத்தி பணத்தை வாங்கி துணியில குத்து. அப்படி அப்படி நீ எல்லவா லவனாய் மந்திரி? லவனாய் மந்திரி அப்படின்னா மந்திரி நானே. சரிங்க. என் அருமை தோழனே சொல்லுங்க 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 கடவேதான். அப்படியா? நாட்டுக்கு நாடி நாட்டுக்கு நாடி நாடு அருமையிலே பெருமையிலே சிறந்த அழகு நாடு. இது என்ன நாடு? ஓய் இது என்ன நாடு? இது தமிழ்நாடு. தமிழ்நாடு தமிழ்நாடு. அப்படி தமிழ்நாட்டுல என்ன ஊர்? கிராமம். என்ன கிராமம்? புழுதிகாடு கிராமம். மண்ணு புழுதி. என்ன மண்ணு? மண்ணுக்குள்ள ஒரு காங்கிரீட். ஊரு பேரு கேட்டா காங்கிரீட் மண்ணு புழுதி மண்ணு. ஊரு பேர் தெரியும். ஆள் நக்கறதுக்கு பேச மாட்டேன். கேட்டு கேட்டோம் ஆளுக்கு முன்னாடி போய் சோத்துனதாரு நானு. அப்புறம் நீ தான் முன்ன சொல்லணும். நீ தானே சொல்லணும். நானு சாமி வந்த 14 பேத்துல நான் தான் சோத்தனை. நீ தான் சோத்தனை. மிச்ச 13 பேர் கொஞ்சம் அவுத்து விட்டா நல்லா இருக்கும். நெய்யோல சாப்பிட்டோம். ஆமா. என்ன ஊரு? என்ன ஊர்? செம்புளிச்சாம்பாளையம். செம்புளிச்சாம்பாளையம் என்றால் ஓயா 5 வருஷம் 3 சம்பளம் வாங்க. ஓயா என்ன ஊரு? கோயில் கரடு. எதன அருகில் உள்ள? எதன அருகில் உள்ள? நெஞ்சிபாட்டு அருகில் உள்ள கோயில் கரடு. சத்தமா சொல்லு. சத்தமா சொல்லு. கோயில் கரடு. சத்தமா. கோயில் கரடு. சத்தமா. கோயில் கரடு தானே? கோயில் கரடு. சத்தமா. கோயில் கரடு. சத்தமா. கோயில் கரடு. சத்தமா. ஓம்பிக்கின்ற ரேடியோல கை விட்டாங்களா? சத்தமா சொல்லு. கோயில் கரடு. சத்தமா. கோயில் கரடு. சத்தமா சொல்லு. கோயில் கரடு. சத்தமா. கோயில் கரடு. சத்தமா. அலால வயலா தெரியுது. கோயில் கரடு. கோயில் கரடு. நீ பார்த்தா நான் கோமாளி மாதிரிடா. இல்லப்பா பொட்டு வேஷக்காரனே தெரியுது. கோயில் கரடுங்க. கோவில் கரடு என்றால் ஆமா கோயா. ஆறு கோயா. கோயா. ஆயகதி பொட்டி விட்டுறாங்க. அளவு போய் கோவில் கரடி என்றால் சொந்தமான தாய் திருநாடு. இந்த கோவில் கரடியிலே ஏன் இவ்வளவு கூட்டம்? ஏன் இவ்வளவு ஒரு கூட்டம்? அங்கெல்லாம் கூத்து பார்க்க வந்து சோத்தாட்டிட்டு இருக்கிறோம். ஏப்பா இவ்வளவு கூட்டம்? என்ன காரணம்? கூத்து வச்சுக்கிறாங்க வாயாளுக்கு. மாரியம்மனுக்காக. மாரியம்மனுக்காக அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். ஆணாய் விருது அப்பன்மார்களும் பெண்ணாய் விருது தாய்மார்கள் பெரியார் பெரியார் அனைவற்று பேரும் திருநாளாக வந்திருக்க ஸ்ரீ கலைமகள் கவி நாடக சபா கோவிந்தராஜ் கோமாளி சார்பாக என் முத்தான முதல் வணக்கம். அழகையும் கலையையும் ரசித்தால் தான் பெருமையா. அதுபோல கேட்டு கொடுப்பது மனித குணம், கேளாமல் கொடுப்பது தெய்வத்தின் குணம். என்னுடைய வேடத்தினை பாராட்டி அது ஒரு டம்ளர் கொடுங்களேன். என்ன டம்ளர்? நான் எத்தனையோ டீ குடிச்சு பாராட்டி ஓய் காது மேல போன சவ்வந்து போயிரு. அப்படியே எப்படி நீ ஏன் காது மேல போன எனக்கு செவ் போகும்? அடி அந்த மாதிரி இருக்கு தம்பி. ஆத்தனை வரும்போது அன்பளிப்பு செய்த நல்ல உள்ளங்கள் எந்த முகம் போன தங்க முகம் ஆண்டி சீரும் சிறப்புடனும் பேரு புகழோடும் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம்.
பொழுதும் இந்த வீடியோக்களை எடுத்து யூடியூப் மூலியமாக ஆதிகால தெருக்கூத்து என்னைக்குமே அழியக்கூடாது, தெருக்கூத்து என்றது அழியவே கூடாது என்று சொல்லி வரும் இன்டர்நெட் நாலேஜ்களில் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த தெருக்கூத்தினை வளர்ச்சி அடைவதற்காக இன்னும் கவிஸ் தெருக்கூத்து என்ற சேனலும் அக்னி புயல் யூடியூப் சேனல் சேகரனாகப்பட்டவர் வீடியோக்களை தொடர்ந்து எடுத்து யூடியூபில் அப்லோட் செய்கிறார். ஆமா, அதனாலே அனைவரும் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம். சொல்லுங்க மகாராஜா. போதும் என்பது அன்னதானம். எப்பரா சாப்பாடு நல்ல ஏற்பாடு சாமி. வனம் மெத்தமால உட்காந்து தின்னோம், நல்ல சாப்பாடுங்க. அப்படி வழங்கி புண்ணிய பூமியில் வைத்துள்ள நாடகம் ஒரு பேரும் தெரியல, நாடகம் பேரும் தெரியலையா? அருமையா நாடகம். என்ன நாடகம்? இந்த பொம்பளைக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்றேன்? அப்படியே பண்ணாடுங்க. நம்மள தாய் குளத்துக்கலாம் அம்மாசி மேல சத்தியமா, அம்மாசி மேல சத்தியமா, பௌர்ணமி மேல சத்தியமா, வைத்தியரா உங்க அம்மா மேல சத்தியமா. எங்க அம்மாவை எதுக்கு நினைக்கிறேன்? எங்க அப்பா கூட கிடப்பால. அந்த பெண்களுக்கெல்லாம் மிகவும் பிடிக்கும் நாடகம். இந்த வருஷத்துல வந்து பரவாயில்ல கோயிலாச்சு கோமாளி செட்டு வந்து ஆடிச்சு. அடுத்த வருஷம் அதே கூத்த வைங்க, அதே கூத்த வைங்க. நாங்க மறக்கவே மாட்டோம் அப்படின்னு பொம்பளைங்க எல்லாம் ரொம்ப பேசிக்குவாங்க. அப்படி இல்ல அப்பியார போட்ட கூத்து என்ன கூத்து, என்ன நாடகம்? ஜீ தமிழ் போனாங்க செம்பருத்தி, செம்பருத்தி வெள்ள தந்தது கதவே, கதவே பூவே பூச்சி ஓடவா யாரிட்டி நீ மோகினி. போட்டு அடிக்க பழைய பகையில மனதில் வச்சுட்டு புத்தரையா எப்பறா அடி ஒரு நாடகம் வேற அடி சாமி. தம்பி விட்டு நான் நாடகமே கேட்கல, அதை எடுத்துருவா. ஆலையும் மோகரையும் பாரு நாடகம் சொல்றேன்னா நெஞ்சு மேல கொடுத்து. நாடகாரியா தெருக்கூத்தாரியா கூத்தாடலான்னு பாக்குறியா இல்ல காலையில 30க்கும் போடலான்னு பாக்குறியா? நாடகாரியா தெருக்கூத்தாரியா? தெருக்கூத்து என்ன இருக்கு நாடகம்? நாடகம் வந்து அது வந்து நீ சொல்ற நாடகம் எல்லாம் நைட்டுக்கு டிவில சீரியல்ல போடுவாங்க. இது தெருக்கூத்து. ஆமா, அத சொல்ல நாடகம் கேட்டா எனக்கு தெரியும். சிவபுராணம். என்ன ஆட்டோ ஓட்டுறியா? இல்ல சார், ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? சத்தமான சில்லறையாட்டு. ஒரு சந்தோஷம். 6 லட்சம் சில்லறைங்கற சொல்லுங்க. செட்ல 6 நல்ல நோட்டு. அதேதான். என்ன சிவபுராணத்தில் ஒரு பகுதியா வழங்கக்கூடிய பெரியாடிச்சி மயான கொள்ளை இல்லை என்றால் வல்லால கண்டன் வதை. இந்நாடகத்தில் நான் வந்திருக்க தருவாய் நான் யார் என்று தெரியுமா? நான் யார் தெரியுமா? உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியுமா? என்ன உங்க ஊர் பக்கத்தோட நானு சொன்னாதானே தெரியும். நீ யாரு சொன்னால் சொல்லாது விட்டால் கொட்டு கட்டால் வராது. நான் எதுக்கு வந்தேன்? நான் எதுக்குடாக வந்தேன்? லோன் கட்ட காட்சி இல்லைன்னு பலப்பே தம்பி. அதெல்லாம் தம்பி வண்டி டிவி கட்டணும், வண்டி எடுத்துருக்கிறேன், அதுக்கு டிவி கட்டணும். அதெல்லாம் கட்டிக்கலாம் சாமி. போ ஆட்டம் கொடுப்பாரு. என்னது? காட்சி பணம். அப்படி நீங்க யாரு? யாரு? உங்களோட பேர் என்ன? சிக்கன் தெய்வம். ஆமாங்க. ஒரு புலியிட்டோ எல்லாட்டி கட்டி வேகை புலி கூந்தது போல் இது வசனம் போய் பாட்டு அல்ல. வந்துலேரே நீங்க யாரு? யாரு? சொல்லுங்க.
மகாராஜா என் பெயரை சொன்னானே, உங்க பெயரை சொன்னீங்களே, உனக்கு தெரிந்ததா இல்லையா? சாமி, இந்த பக்கம் மக்கள் சத்தம், இந்த பக்கம் மத்தாளக்கார சத்தம், இந்த காது கேட்காது, இந்த காது சீக்காது. நிறுத்தி நிதானமா சொன்னா தங்களுக்கு கண்டிப்பா இந்த ஊர்ல பூரி சிக்கும். கண்டிப்பா சற்று உட்காந்து மூத்துப்பாரு. இப்படி எல்லாம் சபையில வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதாங்க பெரிய சொல்றாங்க. என்னாரு ஆதி காலத்து தெருக்கூத்து எந்த நாயிடா பாக்கும்? நாய் பாக்குறீங்க. என் கால பயிர் வருங்க, இன்னும் கொஞ்சம் சட்டி போடாத வந்துட்டு அவ்வளவுதான். சொல்லுங்க. என்னுடைய பெயர். உன் பெயர் என்னடா சொன்ன? உன் பெயர். என் பெயர். பெயர் உன் பெயர்னு சொல்லு. படிக்காதவங்க இம் போடாது. உன் பெயர். ஆமா. உன் பெயர். ஆமா. ராஜாதி ராஜன். அது ரஜினி படமே. ராஜாதி ராஜன். ராஜா வார்த்தா. போ சாமி போ. அவன் நடப்பாளிங்க மாலை தானே போட்டுக்கிற போ. ராஜா வார்த்தானே. ராஜா மாட்ட தாண்டான். ஜன மாட்ட. ராஜா மார்த்தாண்டே. ராஜா மார்த்தாண்டே. ராஜா மார்த்தாண்டே. ராஜதீர கோலகால. ராஜதீர கோணகால. மண்டிகால. கொடுவங்கால. சாமி கடவுளே ஆண்டவாணி கோயிலுக்குறியா டூர் போயிட்டியா? யாராரு அடிக்கிறாங்களோ கொண்டு போய் நெருஞ்சி பாட்டில அந்த டர்னு கட்ட வர இடத்துல டெம்போவோட சாச்சி போட்டு நல்ல சாதிக்கு பிறந்தா என் மேல கை வைக்க மாட்டாங்க. சொல்லுங்க தம்பி. நீ தானே கோலா கோலணும். காலையில விடிஞ்சா அண்ணன் அவரான்னு பாக்குறேன். விடிஞ்சா நீ தம்பி அவர்னு பாக்குறேன். அல்வார் சலோர்னு கை வச்சிருவேன். கை வச்சு நான் பார்த்தேன் கவிச்சு அடிக்கல. அண்ணனா தம்பி வாய்ப்பாடு எடுக்கிற நான் அண்ணன்டா தம்பிடா. என்னமா பண்றோம்? என்ன மயில வந்த இது சொல்றதுக்கு உங்களுக்கு 600 சம்பளமா? என்ன பண்றது? அதனால ராஜா வீர பிரதாபனாகிய என் பெயர் சதர் முகம் படைத்த பிரம்மதேவன். கொண்டவனுடைய பெயரை கொடி பறக்க சொன்னால் என்னடா தம்பி கீழ இருந்து புடிங்கி புடிங்கி வேலை விட்டுட்டு இருக்கிற? தம்பி கீழ என்ன பூமி. இத்தனை சடத்து முன்னால நான் தப்பு தவற பேசுவேனா? கீழ என்ன பூமி. மேல ஆகாயம். பூமி மேல ஆகாயம். நல்லா படுதால படுதாக மேல என்ன? ஆகாயம். இந்த அண்டத்துக்கும் விண்ணத்துக்கும் உங்க பேரு புகழும் அப்படி கொடி கட்டிய பறக்குதுங்க. வானம் விடுற. ஆமா சாமி, இது ஒரு பட்டாசு. இது ஒரு பட்டாசு. இது திரி. இத கிள்ளி விட்டா ஒரு பேர் எப்படி? அருமை சபாஸ். சபாஸ் அது கார்த்திக் படம். இருந்தாலும் பிரம்மதேவரே என் பெயர் பிரம்மதேவன். கேட்டாங்களே இப்படி வீர தீரமாக என்னையும் பெற்றாரே எங்க அம்மா. வேலை போல பிள்ளைங்க பெற்றிருப்பாங்களா? என் மாதா கையை இப்படி இப்படி காட்டுறாங்க. உள்ள ஆளுங்கிற பையன்கிட்ட போய் காட்டு போ. என்னுடைய தாய் ஏன் சாவர மாதிரிங்களா? தாய் சென்ற தெய்வம் மங்காத வடிவிலக்கு குடியிருந்த கோவில். எம்ஜிஆர் படம். எம்ஜிஆர் படம். மக்களை பெற்ற மகராசி பெற்றால் தான் பிள்ளையா? சம்பளம் வாங்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்டா சொன்னாலா? 10 பேரை சொல்லிட்டு இருக்கிற தாய் யாருங்க? எங்க அம்மா. நாளோடு வண்ணமும் பொழுதோடு வேடியும் மகனா மகனே. குடிக்காரா? யாரு குடிக்காரன்? காது மேல அப்பி போடுவேன். அந்த பழக்கமே கிடையாது. என்னாச்சு? செட்ல வர ஆளு குடிக்கிற ஆளுங்க ஒருத்தர் கூட கிடையாது. குடிக்கார செத்து போனா எலவுக்கு போக மாட்டோம். எப்படி போவேன்? எப்படி தான் போவேன்? நீங்க 2 கோடி போட்டு படுத்துக்கிறீங்க. அவன் ஆளு பாரு ஒழுங்கா இருப்பா. வருவான் பாரு. அப்ப தாய் தந்தை யாரு? என் தாய் தந்தை எங்க அப்பா. கூத்து பார்க்க வந்துருக்கானா? அப்பா
அப்பா அரே நீ வாடாடே வாடாடே யாங்க அப்பா நிவினி அப்பா மவனே அப்பா சொல்லுடா சொல்லு என்ன எப்படி பாப்பேத்தா வாடா ஏய் அப்படியே பேச விடுவேன் 450 ரூபாய் கேக்குறான் பவட்ட பேத்தா சும்மா இருக்குமா தாயார் தெரியுமா தாய் தந்தை யாரு? என்னுடைய தாய். தாய். என்னுடைய தாயோ மாயவர். உங்க தாயாரோ மாயவர். ஆமா. தந்தையார்? என்னுடைய தந்தையாரோ மாயவர். தாயாரு மாயவர். தந்தையார் மாயவர். வாடங்க சொல்றேன். அடிக்குன்னா பல்லு அப்படி சில்லற கத்தான ஒரு பேரும் கொலாயில மாட்டிக்கும். எப்படி அங்க அடிச்சாக்கு கொலாயில மாட்டோம்? அடிக்கிற அடி எப்படி? நான் பல்லு போடுற டாக்டரா? அதான் சர்க்கார் முட்டுக்கள் நினைச்சிட்டு ஆணு பெண்ணு ஒன்றாக சேர்ந்தா குழந்தை பிறக்கும். உண்மை உண்மை. மூடிட்டு கப்புனுக்கணும். தாயாரும் கோபால கண்ணன், தந்தையாரும் கோபால கண்ணன். ஆணுக்காண்டி எப்படா பிறக்க முடியும்? நான் எப்படி பிறகு எப்படி? சரியான கேள்வி. ஆமா. எப்படிங்க? எப்படி ஆணை காணிக்க பிறந்து? எப்படிங்க நண்பா? என்னுடைய தந்தையாராகப்பட்டவர் ஆதிமூல நாராயணர் கோபால கண்ணன் அதை கடலிலே பாம்பின் மீது வள்ளி கொண்டிருந்தார். அரை கடலுக்குள் பாம்பின் மீது வள்ளி என்றால் என்ன? என்ன? பாம்பு படுக்கை. பாம்பு படுக்கை. ஆமா. ஸ்ரீரங்கம் போயிருக்கிறியா? ஸ்ரீரங்கம் அங்க பாருங்க மாயவர் எப்படி தலை எப்படி கை வச்சுட்டு படுத்திருப்பாரு. ஆமா. அப்பொழுது அவருடைய வயிற்றில் உந்தி கமலம் ஒன்று உள்ளது. உந்தி கமலம் என்றால் தொப்பில். ஓ தொப்புள். தொப்பில். தொப்புள்.
தொப்பில் ஏதோ அளவு போ தொப்பில் தொப்பில் அப்படி தொப்பிலே ஒரு தாமரை தண்டு ஒன்று வளர்ந்தது. அந்த தாமரை தண்டிலே ஒரு தாமரை மலர் பிறந்தது. தாமரை தண்டுல தாமரை மலர் உண்மை. அந்த தாமரை மலரிலே 4 வேதத்தோடு 5 சிரத்தோடு இந்த அழகான பிரம்மதேவன் பிறந்து. அப்படி பிறந்து 4 வேதம் என்னென்ன வேதம்? ரிக் வேதம், யசுர் வேதம், சாம வேதம், அதர்வன வேதம். ஆமா. 5 சிரம் என்னென்ன சிரம்? ஞான, தண்ட, பிரேத, குரோத, தர்ம. இந்த 5 சிரத்தோடு இந்த பிரம்மதேவன் நான் என்னுடைய தந்தை யானைக்காராக நான் பிறந்தேன். ஆமா. அப்படி பிறந்திருந்தாலும் என்னுடைய வளர்ப்பு தாய் ஆதி மகாலட்சுமி. தந்தையார் பிரம்மதேவன். ஆமா. தந்தையார் கோபாலக்கண்ணன். கோபாலக்கண்ணன். ஆமா. ஏங்க இருவருக்கு நீங்க பிறந்தாலும் உங்களை கல்யாணம் அடிச்சீங்களா? அப்படி கேட்டாயே ஒரு கேள்வி. கேட்காமதான் இருக்கிற நீ கேட்காதான் இருக்கிறியா? கல்யாணம் எனக்கென்று திருமணம் ஆகிவிட்டது. என்னுடைய மனைவி ஆசைக்கு நேசமுள்ள என் அன்பிற்கு உரிமையான கலைவாணி சரஸ்வதியை வாழையிட்டு என்னாலதான் கேள்வி டெம்போல வரும்போது பிள்ளை நாளைக்கு போர் பண்ணி நீங்க கூட்ட ஆரம்பிக்கிறேன்னு அதுக்குள்ள எப்படியா? எப்படி கலைவாணி சரஸ்வதி மாலையிட்டு இருந்தாலும் கலைவாணி சரஸ்வதிக்கும் உங்களுக்கும் காலாகத்த குழந்தைங்க எத்தனை? தக்கன் தரணிய நாரதன். தக்கன் தரணிய நாரதன் 3 பிள்ளைகளை வென்றெடுத்து. ஆமா. உங்களுக்கு என்ன தொழுவாரு? பிண்டம் பிடிப்பது என்னுடைய தொழில். பிண்டம் கைக்கு சிக்குதா? உண்மை. கைக்கு சிக்குது. அடிக்கல அடிக்கலப்பா. சரி அதையே பிடிங்க. செட்டோட பிடிக்கிறீங்களா நீங்க மட்டுமா? ஒருத்த மட்டும்தான். எனக்கு கொஞ்சம் காட்டாதான். இந்த உலகத்துல பிண்டம் பிடிப்பது என்றால் இந்த பிரம்மதேவன் ஒருவன் மட்டுமே. பிண்டம் பிண்டம் அப்படின்றாலும் பிண்டம் என்றால் என்ன? என்ன? படைக்கும் தொழில் உங்களுக்கு. உண்மைப்பா. ஐயோ படைக்கும் சிருஷ்டிகர்த்தா. எப்படி படைப்பீங்க? நான் இல்லை என்றால் நீயே இல்லை. கேட்டோ நான் இல்லைன்னா நீ இல்லப்பா. எங்க போய் கடா வெட்டுறது? நான் இல்லைன்னா நீ கிடையாது. எங்க அப்பா இல்லைன்னா தான் நான் இல்ல. உங்க அப்பா நான் இல்லைனாவே உங்க அப்பா இல்ல. எங்க அப்பா இல்லைன்னா தாத்தா இல்ல. உங்க தாத்தரை படிச்சதே நான் தான். எங்க அப்பா படிச்சது நான் தான். எங்க அப்பால படிச்சது நானே தான். நான் கொங்கனாபுரத்துல வச்சுக்கிறதுல படிச்சது நானே தான். என் பையனை நானே தான். என் பொண்ணு நானே தான். நாட்டு மக்களை நானே தான். தலைகாரன அனைவற்று வேறிய படித்தது நானே தான். கொங்கனாபுரத்துல முக்கிய வச்சுக்கிற நாவல அதையும் நானே தான் படிச்சேன். எல்லாத்தையும் என் கொண்டாடி கூட ஊங்கிட்ட விட்டுட்டு நான் பட்டி போல பிடிச்சி ஊங்கிட்டேன். தவறாக என்ன வேண்டாம். எப்படி என்றால் நீ திருமணம் செய்யல் எல்லாம் உண்மைதான். அப்பொழுது நீ அது செய்தால் மட்டுமே பத்தாது. உனக்கு நான் பார்த்து உனக்கு ஒரு ஆணா பெண்ணா என்று சொல்லி ஒரு உருவத்தை கை கால் மூக்கு என்று செவி என்று சொல்லக்கூடிய ஒரு உருவத்தை பிண்டமாக பிடித்து கர்ப்ப பையில் போட்டானா? என்ன மயிருக்கு போடுற? நான் கல்யாணம் பண்ண நீ என்னத்துக்கு கருப்பையில் போடுற? நான் உண்மையாக சொல்றேன் பாரு. நீ எவ்வளவுதான் பண்ணாலும் உனக்கு புத்திரபாக்கி கிடைக்காது. நான் ஊருக்குது வீட்டுக்குள்ள நானும் கொண்டாடி படுத்துட்டு இருக்கிறேன். நீ என்ன மாதிரி என் வீட்டுக்கு வர? உன்னுடைய வீட்டுக்கெல்லாம் நான் வர மாட்டேன். தோளக்காடு கூட்டிட்டு போயிருந்தியா? ஓட்ட வழியா பாப்பேன். ஓட்டையில அந்த ஓட்டையை தான் பாக்கிறேன். என்னுடைய நாட்டில் இருந்து பாப்பேன். சத்தியலோகத்தில் இருந்து அவன் பிண்டத்தை பிடிச்சு போடுவேன் கர்ப்ப பையில. கடவுள்னா எங்க இருக்கணும்? சத்தியலோகம். என்ன மாதிரி எங்க வீட்டுக்கு வர வரணும்? வீட்டுக்கு வர மாட்டேப்பா. என்னடா முழிக்கிற? கோவப்படாத சண்டாளா. நீ இதுல கோவப்படுறதுல ஒண்ணும் இல்ல. எப்படி கோவப்படாத? சத்தியலோகத்தில் இருந்து போட்டேதான் கர்ப்ப பையில பிண்டத்தை பிடிச்சு போடுவேன். கேட்டாடா உன்னைய? நான் பிண்டத்தை பிடிச்சு போட்டாதான் உன்னால குழந்தை வைக்க முடியும். என்ன மயிருக்கு நாங்க என்ன வேலை போல செய்யறோம்? எவ்வளவுதான் பண்ணாலும் கிடைக்காது. நான் மனசு வச்சாதான் உனக்கு குழந்தை கிடைக்கும். அப்படியே தெரியுமாடா? அப்படியே தெரியும். என்னாரு? அத்தானே என் பையன் உன்ன மாதிரியே. அப்படி படைக்கும் தொழில் என்னுடைய தொழில். படைக்கும் பிரம்மதேவனாக இருந்தாலும் நான் எங்கே வசித்து வருகிறேன்? எலப்படி பக்கத்தால பல்லக்காடு செத்து போடுறாடி. சாவலம் பல்லநாடு நான் உன்னை கேட்டாங்களா? எங்க இருக்கிறீங்க? இப்ப எங்க வாழ்ந்து வருகிறேன்? இப்பயா? என்னுடைய நாடு நகரம். என்ன சொல்லட்டுமா?
சத்தியலோகம். ஓ சத்தியலோகம். ஆமா. அப்படி ஆண்டு வந்தாலும் இன்னைக்கு வந்துங்களே என்ன காரணம்? நண்பா நேற்று தினத்திலே படிக்கும் தொழிலாகப்பட்டது பிரம்மதேவனுக்கு, கார்க்கும் தொழிலாகப்பட்டது சிவபெருமானுக்கு, சிவபெருமானுக்கு அழிக்கும் தொழிலாகப்பட்டது விஷ்ணு பகவானுக்கு, விஷ்ணு பகவானுக்கு. அப்பொழுது இந்த 3 கடவுளே முதல் கடவுள் யாரு அப்படி என்று ஒரு போட்டி வந்தது நேற்று தினத்தில். சரி. அப்பொழுது அனைத்து தேவாதி தேவர்களும் நான் தான் முதல் கடவுள் அப்படி என்று சொல்கிறார்கள். நான் என்ன செய்தேன்? தேவர்களே, ஒரு உயிரினத்தை உற்பத்தி செய்வது நான் தானே. ஒரு உயிரினத்தை உற்பத்தி செய்வது நான் தானே. நான் ஒரு உயிரினத்தை உற்பத்தி செஞ்சாதான் அதற்கு காற்கவும் முடியும், நீரழிப்பது முடியும், விற்றதெல்லாம் காற்றளிப்பது முடியும் அப்படி என்று நான் சொன்னேன். அப்பொழுது தேவர்கள்லாம் முன்வந்து நானே முதல் தேவர் என்று சொன்னார்கள். அப்பொழுது போட்டி ஒன்று நடந்தது. போட்டி? ஆமா. எப்படி? சிவபெருமானாகப்பட்டவர் ஜடாமுடியும் கால் அடியும் தலை முடியும் யார் பார்க்கிறார்களோ, அடி முடி யாரு பாக்குறாங்களோ அவர்களே முதல் கடவுள் அப்படி என்று சொன்னதுமே அனைத்து தேவர்களும் என்ன செய்தார்கள்? சிவனுடைய ஜடாமுடியை பார்ப்பது எளிதல்ல, இந்த போட்டிக்கு நாங்கள் வரவில்லை என்று சொல்லி அனைவருமே விலகிவிட்டார்கள். இறுதியில் யார் எனக்கு எதிரியாக நின்றார்? எங்க அப்பா வக்கால ஓலி கோபால கண்ணை எனக்கு எதிரியா போட்டிக்கு முன் வந்தாருப்பா கோபால கண்ணை. ஆமா. அப்பொழுது என்ன செய்தோம்? போட்டி துவங்கியது. நான் என்ன செய்தேன்? சிவனுடைய ஜடாமுடியை காண்பதற்காக என்னுடைய அன்னப்பறவை ஏறிக்கொண்டு ஜடாமுடியை பார்ப்பதற்காக போய் கொண்டே இருந்தேன். போக போக அந்த ஜடாமுடியை வளர்ந்து கொண்டே இருந்தது. அந்த ஜடாமுடியில் வளர்ந்து கொண்டே இருந்தால் இப்படியா போனா சிவனுடைய ஜடாமுடியை பார்க்கவும் முடியாது, அடியும் பார்க்க முடியாது. அப்பொழுது அந்த ஜடாமுடியை அலங்கரிக்க செய்தக்குள்ள தாளமு கண்ணி ஆமா அதில் வாழ்ந்து வந்தால் அப்பொழுது அவள் இறங்கி வந்து, அதாவது இதற்கு மேல நம்மளால முடியாது, நான் சிவனுடைய ஜடாமுடியை பார்த்துட்டேன்னு சொல்லி தேவலோகத்துல போய் சொல்லி முதல் கடவுள் பட்டத்தை வாங்கிடலாம் அப்படி என்று என் மனதில் எண்ணி இதற்கு சாட்சி வேணுமே. அதனால ஒரு பொய்ய பேசுறோம். ஆமா. அந்த பொய்யுக்கு உண்டான சாட்சி வேணும். அதனாலே சாட்சி வேணும் என்று சொல்லி அம்மா தாளமு கண்ணி நான் தேவலோகத்தில் சென்று நான் தான் சிவனுடைய ஜடாபாரத்தை பார்த்தேன் என்று சொல்வேன். உண்மை என்று நீ எனக்கு சாட்சி சொல்லணும் அப்படி என்று சொல்லி இருவரும் வந்து விட்டோம். ஜடாமுடியை பார்க்காமலே வந்துட்டோம் தெய்வலோகம். என்னுடைய மாமனார் என்னுடைய தந்தையாராக கோபால கண்ணன் பன்றி என்ற வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரத்தை எடுத்து பூமி இருப்பிழப்பாக பிளப்பி அவருடைய பாதத்தை பார்த்ததும் சிவபெருமானாகப்பட்ட மைத்துரனுடைய பாதத்தில் வடிகிறார் என்று சொல்லி தொட்டு தூக்கும் பொழுது சிவனுடைய ஜடாமுடியை பார்த்தார், பாதத்தை பார்த்தார், அடியும் பார்த்தார், முடியும் பார்த்தார். அவரே உலகத்தில் முதல் கடவுள் என்று பட்டத்தை பெற்றார் கோபால கண்ணன். ஆமா. இது தேவலோகத்தில் அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. இந்த பிரம்மதேவனுக்கு ஒரு இழிவாகி விட்டது, ஒரு கேவலமாகி விட்டது. அதனாலே நான் நேற்று என்ன செய்தேன்? அனைத்து தேவர்கள் முன்னாக எப்படி என்ன இழிவானோ இதற்கு மேல் சிவனிடத்தில் கடூரமான வரங்களையும் தகவல்களையும் செய்து உலகத்தில் முதல் கடவுள் என்ற பட்டத்தை பெற்றுதான் இந்த தேவலோகத்துக்கு வருவேன். அதன் வரையிலும் யாரையும் மறுக்கவும் மாட்டேன், தேவலோகத்துக்கு வரவும் மாட்டேன் அப்படி என்று சபதத்தை வைத்து வந்திருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும்? பூலோகம் சென்று சிவனை காண்பதற்காக தேவங்களை நடத்த வேண்டும், தவம் புரிய வேண்டும். பூலோக மகளாவா சத்தியலோகத்தை விட்டு இப்பொழுது பூலோகம் வந்து விட்டோம். சத்தியலோகத்தை விட்டு பூலோகம். ஆமா, பூலோகத்தை வந்து விட்டோம். இப்பொழுது தவங்களை செய்வதற்காக ஏற்பாடுகளை செய்துவிட்டு தவக்கோலத்தில் வருவோம். சத்தியலோக தாளபடியே சதிவுபடுத்த பிறகுதாவன் தவக்கோலம் அணிந்து இப்ப பூலோகம் வர அதே சமயத்தில் ரதி தேவி நம்பி என்று சொல்லக்கூடிய இப்பொழுது துலோத்தமா சபைக்கு தர்மம் படிச்சு